மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி குளத்தூர் நாயக்கர்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையமும், கந்தரகோட்டை நொடியூர் ஊராட்சியில் முரட்டு சோழகம்பட்டி என்கிற உட்கிராமத்தில் துணை சுகாதார நிலையமும் அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு முன்னால் சொன்ன பதிலும் தான் அவருக்கும் பொருந்தும். வரும்போது நிச்சயம் எந்தெந்த இடத்தில் அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ ஆராய்ந்து அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி பெரியமுத்தூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 100 வெளிநோயாளிகளும் 100க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அறையும் ஒன்றும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யும் கழிவறையும் கூடிய தனி அறை ஒன்றையும் கட்டித்தர அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 14 வயதுடைய இளம் சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு, கண்டறிவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இன்றைக்கு HPV என்கின்ற ஒரு தடுப்பூசி 37 கோடி ரூபாய் செலவில் போடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற வருவாய் மாவட்டங்களில் வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று அனைத்து வகையான புற்றுநோய்களையும் கண்டறிவதற்குரிய முழு பரிசோதனைகள் இன்னும் ஒரு 10 நாட்களில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தொடங்கப்படவிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக ஒரு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 88 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 89 மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய முத்துமாரியம்மன் தெப்பக்குளம் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு 39 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றி நடைபாதை கிரைனைட் கற்கள் அமைக்கின்ற பணி முடிவுற்றிருக்கின்றது. மத்தியிலே இருக்கின்ற நீராவி மண்டபம் 1.14 கோடி செலவிலே 21/3/2025 அன்று ஒப்பந்தம் கோரப்பட்டு ஆணையர் அனுமதிக்கு குறைந்த விலை ஒப்பந்தத்தை அங்கீகாரம் செய்யப்பட்ட பிறகு இந்த மாத இறுதிக்குள்ளாக அந்த பணிகள் துவக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாரியம்மன் தெப்பக்குளத்தை புனரமைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போன அசம்பிளி கூட்டத்தில் ரோடு தெப்பக்குளம் ரோடு உடனடியாக செய்து தரப்படும் என்று அறிவித்ததற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதையும் அது மாநகராட்சிக்கு கோயில் அரங்கா HRNC இன்வெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நகராட்சி நிர்வாகத்திற்கு கேட்கின்றார்கள். அதையும் உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெப்பக்குளம் பகுதியில் உள்ள முத்தீஸ்வரர் கோயில் மிகவும் பழமையான கோயில். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய உபய கோயிலாகும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடக்கப்பட்டு நன்னீராட்டு நடந்து 18 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே அதையும் நன்னீராட்டு நடத்தி தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, அனுப்பானில் அமைந்துள்ள சோனையா கோவில் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகின்றன. அதை விரைவுபடுத்தி நன்னீராட்டு நிகழ்ச்சி விரைவாக நடைபெற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு
நானே நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அந்த திருக்கோயிலுடைய சிறப்பு மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறைவன் மீது சூரிய ஒளி நேராக படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். அந்த தலத்திற்குண்டான குடமுழுக்கு பணிகள் விரைவில் துவக்கப்பட்டு இந்த மாதம் ஆகஸ்டிற்குள் குடமுழுக்கு பணிகள் நிறைவேற்றப்படும். அவர் கோரிய இன்னொரு திருக்கோயில் சோனையார் கோயில் என்பது 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பணிகளும் நிறைவுற்று இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த 2 கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற மாண்புமிகு அமைச்சர்கள் தெரிவித்ததற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சட்டப்பேரவை தொகுதியில் மாத்திரம் இதுவரையில் நடைபெற்று முடிந்த குடமுழுக்குகள் 14 திருக்கோயிலுக்கு இதுவரையில் குடமுழுக்குகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அவர் கோரிய திருக்குளங்கள் 2ம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திருப்பணிகளும் மராமாத்து பணி நடந்து முடிவுறும். அதேபோல் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த சட்டப்பேரவை தொகுதிகள் 8 திருக்கோயில்கள் குடமுழுக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது ஜனவரிக்குள் முழுமையாக அவர் சட்டமன்ற தொகுதிகளில் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு உள்ள திருக்கோயில்கள் அனைத்தும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.